வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 ப்ரோமோ 2 பார்த்தீங்களா? ஸோ என்னதாங்க ஆச்சு அருணுக்கு? ஸோ அவர் ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறாரு. அதை வந்து எல்லாருமே அப்போஸ் பண்ணுறாங்க ஹவுஸ்மேட்ஸில். ஸோ திருப்பி திருப்பி அதை வந்து அதிலே ஸ்டிக் ஆன் பண்ணி, ஸோ நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு வந்து நின்றுட்டே இருந்தால் அது எப்படி கரெக்டாக வரும்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாரும் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுற விஷயத்தை தப்புன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணி அதில் எதுவும் தப்பு இருக்கா அப்படின்னு பார்த்து அதை வந்து புரிஞ்சு தப்பை திருத்திக்கிறது தான் நல்ல மனுஷனாக இருக்க முடியுமே தவிர, ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதை அதை சரி அதுதான் சரி அப்படின்னு அப்படியே ஸ்டிக் ஆகி நின்றுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வந்து தப்பை கரெக்ட் பண்ணி ஒரு நல்ல மனுஷனாக வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ வந்து க்ளீனிங் டீம்ஸ்லாம் பிரிக்கிறாங்க. அதில் வந்து அருணை வந்து க்ளீனிங் டீமில் போடுறாங்க. அவர் வந்து எனக்கு கிச்சன் டீம்லேருந்து ஒரு ஆள் வேணும், கிச்சன் டீமில் அவ்வளோ பேர் தேவையில்லை அப்படின்னு. ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்டில் தான் நம்ம தீபக் வந்து கிச்சன் டீம் வந்து ஸ்கில்டு, நீ லேபருக்கு அவ்வளோவா ஆள் தேவையில்லை, ஸோ ஸ்கில்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஆள் நிறையா தேவை அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. உடனே அருண் வந்து அது எப்படி நீங்கள் ஸ்கில்டு அன்ஸ்கில்டுன்னு பிரிப்பீங்க அப்படின்னு வந்து ஒரு இதை க்ரியேட் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கு தான் முத்துக்குமரன்லாம் எந்திரிச்சு பேசியிருப்பார். ஸோ குக்கிங் டீம் வந்து ஒரு ஸ்கில்டு தான், அப்புறம் எப்படி நீ நல்லா சமைக்கிற, நல்லா இருக்குது சாப்பாடு போடும்போது நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு முத்துக்குமரன் கூட சொல்லியிருப்பார். ஸோ தீபக் சொன்ன மீனிங் வந்து குக்கிங் டீம்லாம் பெரிய ஏஞ்சல்ஸு, ஸோ க்ளீனிங் பண்ணுறவங்கலாம் சும்மா ஒன்றும் இல்லாதவங்க, அவங்க வந்து ரொம்ப கீழ்த்தனமாக உள்ளவங்க, அந்த மீனிங்கில் சொல்லலை. அந்த மீனிங்கில் சொல்லியிருந்தால் அவர் 100% வந்து தீபக் மேலே தப்பு வந்திருக்கும். அவர் சொன்னது வந்து ஒரு எல்லா இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கனாலுமே ஸ்கில்டு லேபர் அண்டு லேபர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும், ஸ்கில்டு டிபார்ட்மெண்ட் அண்ட் லேபர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். இவங்க இல்லாமல் அவங்க இருக்க முடியாது, அவங்க இல்லாமல் இவங்க இருக்க முடியாது. அதான் உண்மை. அதை வச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது நம்மளாலே அதை புரிஞ்சுக்கிற முடியுது. அருணுக்கும் அது தெரியும். பட் அவர் வந்து ஒரு கிரியேட் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்காக அதிலே ஸ்டிக் ஆகி பண்ணி நின்றுக்கிட்டே இருக்கார். நேற்று கூட அந்த கோவாக்டிங்கில் நான் இல்லையே இல்லை அப்படின்னு அடம் பிடிச்சி நின்றார்ல, அதே மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இவங்க பண்ண பிரச்சனையினால ரஞ்சித்துக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு. 3 முட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ 3மே எடுத்துகிட்டா அவருடைய கேப்டன்ஷிப் முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஸோ தர்சிகா பார்த்தாங்க, என்னடா இவங்க வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரஞ்சித் வந்து சண்டையை பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிப்பாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக இருப்பாரோ அப்படின்னு நினச்சி ஒரு இன்டர்ஃபியர் ஆகி அதில் ஒரு என்ன சொல்கிறது, யார் மேலே தப்பு அப்படின்னு சொல்லாமல் அவர் வந்து ஒரு கேப்டனு, நான் எடுக்கிறது தான் டிசிஷன், நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் முடிஞ்சிடுச்சு. ஸோ அது கூட பார்க்காம ஒரு கேப்டனாக அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்ததுக்காக போய் ஒரு முட்டையை எடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் அவர்கிட்ட இருக்கிறது அந்த 2 முட்டை தான். ஸோ ஃபஸ்ட்டு நாள் ஸ்டார்டிங்லேயே ஒரு முட்டை பறிபோன ஒரு மனிதரை பார்த்தோம்னா பாவமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவருக்கு வந்து அது கரெக்டான வேலிட் பாயிண்ட் தான். ஸோ அதில் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே உடன்பட்டாங்க அந்த முட்டை எடுக்கும்போது. ஸோ நம்மளுக்குமே அதை பார்க்கும்போது என்னடா அந்த ஆள் கேப்டனாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கான், சும்மா நார்மலாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கானுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ விஜய் சேதுபதியே சொல்லிட்டு போனார் நேற்று, ரஞ்சித் சார் மேலே எனக்கு ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு. ஸோ ரஞ்சித் இன்னும் ஓப்பன் அப் ஆகணும், இல்லைன்னா வெளியே போயிடுவார், அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்சு. கேப்டன்ஷிப்லேயாவது கொஞ்சம் நல்லா பண்ணுறாரான்னு பார்ப்போம்.